ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளசிமணி கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் டேஸ்டியான புதினா புலாவ் பார்க்கலாம். ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் 3 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் ஒரு கறி லீஃப் சேர்த்துக்கலாம். 2 பட்டை, 3 கிராம்பு, 4 ஏலக்காய் சேர்த்து நல்லா பொரிய வச்சுக்கலாம். இப்போ பெரிய சைஸ் வெங்காயம் 1 நீட் ஷேப்பில் கட் பண்ணி அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் வதக்கிட்டு 2 ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் 2 கைப்பிடி அளவில் புதினா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு 1/4 கப் அளவில் தயிர், 7 பச்சை மிளகாய், ஒரு 1/2 லெமன் நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு 1/2 லெமன் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி அப்படியே வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ 1 கப் அளவில் பாசுமதி ரைஸ் எடுத்திருந்தேன், அதை இந்த டைமில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா 2 பேர்கிட்ட தாராளமாக சாப்பிட்லாம். அதுக்கேற்ற மாதிரி தான் நான் பொருட்கள்லாம் சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பொருட்கள்லாம் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சிருந்த புதினா பேஸ்ட்டை சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா கலந்துட்டு 1 கப் அளவில் அரிசி எடுத்திருந்தேன். இப்போ 1/4 கப்புக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது பாஸ்மதி ரைஸ்ன்றதுனால தண்ணி பார்த்து சேர்த்தா திட்டமாக இருக்கும். இப்போ தண்ணி சேர்த்துட்டு இப்போ 1/4 ஸ்பூன் கிட்ட மஞ்சள் பொடி, டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ குக்கரை மூடி ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. சூப்பராக புதினா புலாவ் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். துளசிமணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.